Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 10th chapter differential calculus exercise 10.3 y equal to 5 power minus 1 by x கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அதாவது y equal to a power x அப்படின்றதுனா இத டிஃபரன்ஷியேட் பண்றப்போ dy by dx equal to a power x into log e. இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா y equal to x power n அப்படிங்கிற ஃபார்முலா. இத டிஃபரன்ஷியேட் பண்றப்போ y equal to n into x power n minus 1. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி மேல இருக்க சம்ம நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றப்போ நமக்கு கிடைக்கிறது y dash r dy by dx equal to இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு, x இருக்க வேண்டிய இடத்துல minus 1 by x இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் a power x அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ 5 power minus 1 by x அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் log a. ஸோ log of என்ன இருக்கு 5 இருக்கு. ஸோ அந்த 5 எடுத்து log 5 எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல செயின் ரூல் யூஸ் பண்ணணும். a ஓட பவர்ல xக்கு பதிலா minus 1 by x இருக்கு. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க பாருங்க, இப்போ minus 1 by x இருக்குன்னா அதை எப்படி எழுதிக்கலாம்? minus x power minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டர்ல கொண்டுட்டு வரப்போ பவர்ல minus 1 வரும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். y equal to x power n அப்படிங்கிற ஃபார்மேட்க்கு இதை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n into x power n minus 1 அந்த ஃபார்மேட்க்கு நம்ம போடணும். நான் minus x power minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். x power minus 1 டிஃபரன்ஷியேட் பண்றப்போ minus 1 into x power minus 1 minus 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ minus into minus plus x minus 1 பவரில் minus 2 மாறிடும். y dash equal to plus x power minus 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். x power minus 2. அதில் மைனஸ் இருக்குனால அதை நம்ம டினாமினேட்டரில் கொண்டுட்டு வந்து x ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி என்ன டேர்ம் இருக்கு? 5 power minus 1 by x into log 5. Next question number 21. y equal to root of 1 plus 2 tan x கொடுத்திருக்காங்க. இதை நம்ம 1 plus 2 tan x whole to the power of 1 by 2 எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ y dash equal to இது ஃபுல்லாக சேர்த்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது பவரில் n கன்சிடர் பண்ணலாம். ஸோ n இன்ட்டு ஸோ 1 by 2 இன்ட்டு 1 plus 2 tan x பவரில் 1 by 2 minus 1. அகெயின் உள்ளே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆயிரும். 2 tan x பண்ணணும். 2 tan x பண்ணால் 2 அப்படியே வச்சுக்கலாம். tan x பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது secant squared x. ஸோ நியூமரேட்டரில் 2 secant squared x இருக்கு. ப்ராக்கெட்டில் 1 plus 2 tan x 1 by 2 minus 1 நம்மளுக்கு கிடைக்கிறது minus 1 by 2. தென் டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கு. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். y dash equal இங்கே பவர் மைனஸ் 2 டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்து ப்ளஸ் 1 by 2 எழுதலாம். இப்போ secant squared x divide by 1 plus 2 tan x power 1 by 2. So secant squared x divide by 1 plus 2 tan x 1 by 2 நம்ம ரூட்னு எழுதிக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதே எக்ஸசைஸில் இருக்க சம்ம கண்டினியூ